ஞானகுரு அவர்கள் இந்த தியானத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சில தெளிவுகளை இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள். காரணம், தியானம் செய்தேன், என் தொழில் சீராகவில்லை, தியானம் செய்கின்றேன், என் குடும்பத்தில் தொல்லையாக இருக்கின்றது, தியானம் செய்கின்றேன், என் உடல் நலம் குறைவாக இருக்கின்றது, என் கஷ்டம் என்னை விட்டு போகவில்லையே என்று இப்படி குடும்பத்திலும் சரி, தனக்குள்ளும் சரி, வெளியிலும் சரி பல கேள்விகளை எண்ணிக்கொண்டு தியானம் செய்தேன், ஒன்றும் நடக்கவில்லையே என்று இப்படி கலந்து கொண்டே வருபவர்களை பற்றி தான் இங்கே உணர்த்துகின்றார். காரணம், இந்த உபதேசத்தின் வாயிலாக உங்களுக்கு உங்கள் உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் இணைக்கும்படிதான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஞானகுரு உணர்த்தி, அந்த துருவ நட்சத்திரத்துடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். துருவ தியானத்தின் மூலமாக, ஆத்ம சுத்தி மூலமாக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளைத்தான் இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றேன். அதை நீங்கள் பக்குவப்படுத்தி எடுத்துக்கொள்வதில் தான் இருக்கின்றது. கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கலந்து கொண்டு அதை நாம் எடுப்பதே இந்த தொல்லைகளுக்கெல்லாம் காரணம். என்றால் உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் இணைக்கும்படி செய்யும் பொழுது நம்முடைய நினைவாற்றல் அங்கேதான் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு கஷ்டம் போகவில்லை என்று எண்ணினால் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவில் மறைந்துள்ள நஞ்சை இந்த உடல் தன்னிச்சையாகத்தான் அதை பிரிக்கின்றது. அப்படி சாப்பாட்டுடன் கலந்த நஞ்சை பிரித்த அந்த நிலையை மீண்டும் சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிட்டால் எப்படி இருக்கின்றோம்? ஆனால் நஞ்சை கழிக்கின்றோம், மீண்டும் எண்ணத்தால் நாம் நஞ்சை சேர்த்து விடுகின்றோம். பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வளர்ந்து வந்த நிலையில் இந்த உடல் ஆறாவது அறிவு உணவாக உட்கொள்ளும் உணவில் மறைந்துள்ள நஞ்சை தன்னிச்சையாக கழிக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? வெறுப்பு, சலிப்பு, சங்கடம், சஞ்சலம், வேதனை, கோபம், ஆத்திரம் என்று இந்த வாழ்க்கையில் வருவதை அதையே மீண்டும் எண்ணி எத்தனை வகைகளில் சஞ்சலப்பட்டு சங்கடப்பட்டு என் கஷ்டம், என் தொல்லை என்னை விட்டு போகவில்லையே, எப்பொழுதுதான் போகும் என்று தெரியவில்லையே, மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்று இந்த நஞ்சாகத்தான் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்கின்றோம். அவை இந்த உடல் எத்தனை நஞ்சைத்தான் கழிக்கும்? சொல்வது அர்த்தமாகிறது அல்லவா என்று கேட்கின்றார் ஞானகுரு. ஆக நாம் நமக்குள் விளைய வைத்த நல்ல உணர்வுகளுடன் இப்படி சலிப்பையும் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் சேர்த்து நல்ல குணங்களை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். இது போன்ற நிலையிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுதல் வேண்டும். எத்தனையோ கோடி சரீரங்கள் மனிதனாக உருப்பெற்ற நிலையில் நஞ்சாக இந்த உடல் மாற்றுகின்றது மலமாக. ஆனால் நம் நல்ல உணர்வுகளை இந்த மனிதனாக உருப்பெற்ற நிலையில் நஞ்சாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், ஆசையின் நிமித்தம் உடல் பற்று என்று வரப்படும் பொழுது, இது கிடைக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, எல்லாம் செய்தேனே, என் பையனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேனே, அவன் சொன்னபடி கேட்கவில்லையே, காசையெல்லாம் செலவழித்து விட்டானே, எல்லாம் போச்சே என்ற உணர்வை வளர்த்து வேதனையை கூட்டி நஞ்சை சேர்த்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே நாம் நஞ்சு கொண்டதாக மாற்றி விடுகின்றோம். விஞ்ஞானிகள் சொல்கின்ற மாதிரி எத்தனை வகையான வேதனைகளை இணைத்துமோ இதெல்லாம் வைரஸ் கிருமியாகத்தான் நமக்குள் உருமாற்றுகின்றோம். மூசிக வாகனம், நாம் சுவாசித்த உணர்வு தான் வாகனமாக அமைகிறது. அதன் வழிப்படிதான் இந்த வாழ்க்கையை நடத்துகின்றது. அடிக்கடி கோபப்பட்டோம் என்றால் அந்த கணக்கின் பிரகாரம் நம்மை கோபக்காரனாக மாற்றுகின்றது. கணங்களுக்கு அதிபதியாகி நம்மை கோபக்காரனாக மாற்றிவிடுகின்றது. கோபக்காரனாக ஆக்கினாலும் கூட பரவாயில்லை, கடைசியிலே அது இரத்த கொதிப்பாக மாறிவிடுகின்றது. எதன் வழியிலே கோப உணர்வை நாம் சேர்த்தமோ அந்த வழி கொண்டு இந்த உடலை மாற்றிவிடுகின்றது. இரத்த கொதிப்புடன் சாகிறவர்கள், அந்த நோயோடு இறப்பவர்கள் பெரும்பகுதி எடுத்துக்கொண்டால் புலியாகத்தான் அடுத்து பிறப்பார்கள், வேறு எங்கும் போக முடியாது. அல்லது இன்னொரு மனித உடலுக்குள் பற்றுடன் சென்றாலும் அங்கேயும் இரத்த கொதிப்பாக மாற்றி அவனையும் வீழ்த்திவிட்டு வெளிவந்துவிடும். ஆக கொஞ்ச நஞ்சம் தொக்கி இருந்தது என்றாலும் எந்த மனித உடலில் யார் கோபமாக இருக்கின்றார்களோ அந்த உடலுக்குள் சேர்ந்து இந்த கோபத்தை அங்கே உண்டாக்கி முழுமையாகி பின் புலியாகத்தான் பிறக்கச் செய்துவிடும் இந்த உயிர். காரணம், இதையெல்லாம் நாம் ஏதாவது ஒன்றை எண்ணுகின்றோம்,
அது நடக்கவில்லை என்றால் இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனையைத்தான் அடைகின்றோம். வேதனை அதிகமாக சேர்க்க சேர்க்க அதற்கு தக்க உடலைத்தான் இந்த உயிர் உருவாக்கிவிடும். கைகால் குடைச்சல் வரும், மூட்டுவாதம் வரும், கீழ்வாதம் வரும், எல்லாம் நமக்குள் சேர்த்துக் கொண்ட தீய வினைகள் தான். அந்த வினைக்கு நாயகனாக நம்மை இயக்கியே தீரும் உயிர். அந்த நிலை ஆகிவிட்டால் நடக்க முடியவில்லை, கைகால்களை அசைக்க முடியவில்லை, வலிக்கின்றது என்றெல்லாம் நாம் இந்த உணர்வுகளைத்தான் அதிகமாக வளர்த்து நோயாக்கி விடுகின்றோம். ஆனால் மருத்துவரிடம் சென்று நோயை அந்த சந்தர்ப்பத்தில் நீக்கிக் கொண்டாலும் ஆசை யார விட்டது? அவன் இப்படி செய்கின்றான், அவனுக்கு படம் கொடுத்தனே, அவன் ஒன்றும் செய்யவில்லை என்று வேதனை உணர்த்து அந்த உணர்வையே எடுத்து வளர்த்து மீண்டும் இந்த உடலுக்குள் பல மாற்றங்களை உண்டாக்கி விடுகின்றோம். கடைசியில பார்த்தால் மருத்துவரும் சொல்வார், மற்றவரும் சொல்வார், எந்த மருந்து கொடுத்தாலும் இவருக்கு ஒன்றும் வேலை செய்யவில்லை என்று சொல்வார்கள். இதையும் பார்க்கலாம். ஆக இதற்குத்தான் இந்த ஞானிகளை பற்றி இங்கே உங்களுக்கு உணர்த்துகின்றோம் என்று ஞானகுரு சொல்லி மெய்ஞானிகள் உணர்வை சேர்த்து 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 அதை இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலே வலு சேர்த்தோம் என்றால், வலுவை கூட்டினோம் என்றால், அந்த உணர்வின் தன்மை நம்மை சரியான பாதையில் வாழ வழிவகுக்கும், அமைதி வரை செய்யும், மன வலிமை கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றலையும் கொடுக்கும், சிந்தித்து செயல்படும் தன்மையும் கொடுக்கும். ஆகவே நாம் தியானம் செய்கின்றோம் என்ற நிலையில் தியானம் செய்து அந்த பலனை நாம் அடைவோம். தியானம் செய்தால்தான் பலன் என்ற நிலைகளுக்கு நாம் வர வேண்டும். தியானத்தின் மூலம் அவிஞானி உணர்வை பெருக்கி நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உடல் வலுப்பெற நாம் இந்த உடலுக்கு பின் சப்தரிஷி மண்டலத்திற்கு நாம் செல்வோம். அந்த மெய் உணர்வோடு நாம் ஒன்றி செல்ல முடியும். அதற்குத்தான் இந்த உண்மைகளை இங்கே உணர்த்துகிறேன் என்று ஞானகுரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.